16வது ஜொகூர் மாநில தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள வேளையில் பொருளாதார அடிப்படையில் மாநிலத்தை முன்னேற்றமடைய செய்யும் அரசாங்கத்தையே அங்குள்ள மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதோடு அண்டை நாட்டை மட்டும் சார்ந்து இருக்காமல் ஜொகூரிலும் அதிகமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் தலைவர்களையே வாக்காளர்கள் எதிர்பார்ப்பதை பர்னாமா செய்திகள் கண்டறிந்துள்ளது. ஜோஹர் பாருவில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் தங்களது பொருளாதார வளத்தை மேம்படுத்திக் கொள்ள சிங்கப்பூருக்கே அதிகம் வேலை தேடி செல்கின்றனர். அங்கு வேலை செய்வதன் மூலம் அதிக ஊதியம் கிடைத்தாலும் அண்டை நாட்டிற்கு செல்லும் போது பல சவால்களை எதிர்நோக்கி வருவதாக பொது மக்களில் சிலர் பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தனர். அந்நாட்டில் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் வசதிகள் போன்று இங்கேயும் கிடைத்தால் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் கருதுகின்றனர். வேலை வசதி ரொம்ப வேலை தான். ரொம்ப பேர் சம்பளம் குறைவாக இருக்குன்னு எல்லாம் சிங்கப்பூருக்கு போகிறாங்க. ஆனால் சிங்கப்பூர் டெவலப் பெருசு. அந்த வசதி இங்கே இருந்துச்சுன்னா நம்ம மக்கள் இங்கே வேலை செய்வாங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த நாட்டுக்கு போய் நம்ம போய் கஷ்டப்பட தேவையில்லை. 2 மணிக்கு 3 மணிக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு. ஸோ இங்கே இருந்தால் எனக்கு இங்கே வேலை செஞ்சால் எனக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நானும் சிங்கப்பூர் தான் வேலை செய்கிறேன். காலையில் ஏஞ்சி வேலைக்கு போய்கிட்டு. ஸோ குறிப்பாக வெள்ள பிரச்சனை இது வரைக்கும் சமாளிக்கல. அடுத்தது பொருளாதாரம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூட்டாயில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூட்டாயிலே வேலை வாய்ப்பு குறைவு. முக்கால்வாசி எல்லாம் சிங்கப்பூருக்கு தான் போகிறாங்க வேலைக்கு. ஏன் அந்த வேலை வாய்ப்பு இங்கே கொடுக்கலாம். இதனிடையே இதர மாநிலங்களை காட்டிலும் ஜோஹர் மாநிலத்தில் விலைவாசி அதிகமாக இருப்பதாக சிலர் குறைபட்டுக் கொண்டனர். விலைவாசியை குறைத்து மக்களின் வாழ்க்கை செலவினத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் திட்டங்களுக்கு ஆட்சி அமைக்கும் புதிய மாநில அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். விலைவாசி எல்லாம் ரொம்ப ஹாயா இருக்கு. எல்லாம் நினைக்கிறாங்க சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கனால நம்ம ரொம்ப பணக்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இங்கே விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கு. கம்பேர் பண்ண அதர் மாநிலம் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட மாநிலம் ரொம்ப விலையாக இருக்குது. ஸோ இது விலைவாசியெல்லாம் திருப்பி பழையபடி எல்லாம் இறங்கணும். இங்கே இருக்கிற நம்ம ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப குழியும் மேடுமாக இருக்குது. அதனால அது ரொம்ப சரி செய்யணும்னு நான் இது விருப்பப்படுறேன். ஏன்னா எல்லா பகுதியும் ஒரு இடம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஜோஹர் மாநிலத்தில் எல்லா பகுதியிலும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதை நல்லா சீர்சரி செஞ்சு கொடுத்தா நல்லது நான் நினைக்கிறேன். இதனிடையே ஜோஹர் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதையும் அவர்கள் மறுக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோஹர்ல எல்லாமே சரியா நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் சம் சர்டன் திங்ஸ் என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நாங்களாம் டெய்லி 1 hour டிராவல் பண்றோம். ஸோ டிராஃபிக் ரொம்ப கூடையா இருக்கு. ஏன்னா ரோட் செய்யற சில சைட்லலாம் இன்னும் அந்த ரொம்ப குழியா இருக்கிறனால ரோடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ப்ராசஸ் இன்னும் லாங் ஆகிட்டே தான் போகுதுன்னு தவிர அந்த பீரியட் முடிய மாட்டேங்குது. அண்மையில் ஜோஹர் பாரு இரவு சந்தை ஒன்றில் பர்னாமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தின் வழி மக்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினர். 16வது ஜொகூர் மாநில தேர்தல் இங்குள்ள மக்களை மட்டுமின்றி மலேசிய மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. அனைத்து கட்சிகளும் தங்களின் பிரச்சாரங்களை தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் பொதுமக்களும் அதிக எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜொகூர் மாநில தேர்தல் எத்தகைய முடிவுகளை கொண்டு வருகிறது என்பதை. பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஃபவுசியுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்.